தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. அது என்ன என்று பார்க்கலாம். அமெரிக்காவைச் சேர்ந்த 69 வயதாகும் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வரும் 18ஆம் தேதி முறைப்படி பதவியேற்க உள்ள இவர் 14ஆம் லியோ என்று அழைக்கப்படுகிறார். உலகளாவிய கத்தோலிக்கர்களின் மதத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 14ஆம் லியோவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. 2006ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் தொடங்கப்பட்ட செண்பகம் பள்ளிக்கு ஆய்வு செய்வதற்காக இவர் வந்துள்ளார். அகஸ்டீனியன் சபையைச் சேர்ந்த நிர்வாகத்தினரால் நிர்வகிக்கப்படும் பள்ளிக்கு நேரில் வந்து ராபர்ட் பிரிவோஸ்ட் ஆய்வு மேற்கொண்டார். பெரும்பாலான போப்புகளுக்கு இந்தியா பற்றி அறிந்திருக்க வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் தற்போது போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் 14ஆம் லியோவுக்கு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் நன்கு தெரிந்துள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போப்பாண்டவர் தமிழகத்தில் உள்ள பொள்ளாச்சி பகுதிக்கு வந்திருப்பது பெருமையாக உள்ளதாகவும் தமிழர்களை பற்றி அவர் அறிந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தற்போது அப்பள்ளியில் பணியாற்றும் அருட்தந்தை சுமேஷ் ஜோசப் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக பொள்ளாச்சியில் இருந்து செய்தியாளர் சிவபிரசாத். கத்தோலிக்க மத தலைவராக அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் பிரிவோஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும்